நம்ம சேனலை பார்க்க வந்த அனைத்து நண்பர்களுக்கு கோடான நன்றிகள். அதாவது நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ரேங்க் சீசன் மாறி இருக்கு. அதாவது இன்னைக்கு ரேங்க் சீசன் மாறினோன்னு இன்னைக்கு நைட்டு தான் விளாண்டோம். அதாவது நைட்டு ஒரு மணி போல. அதாவது அப்பவுமே ஹீரோய்க்கு போயாச்சு. அப்போ ஹீரோய்க்கு போறப்ப தான் எடுத்த மேட்ச் தான் இந்த மேட்ச். அதாவது இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நம்ம அடி நொறுக்கிருப்பாங்க. ஆப்பனண்ட் குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம இந்த ஒரு ரவுண்டு மட்டும் தான் அடிப்போம், அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க ஆப்பனண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஊக்காங்க போட்டு ஒரு அண்ணன் வந்தா அவங்களுக்கு இந்தாங்கண்ணே கிரெனேடை கேட்ச் பிடிங்கண்ணா, எனக்காண்டி கில்லு தாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் கிரெனேடை கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு அடி போட்டு நம்ம கில்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுக்கணும். டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுத்தா தான் நம்ம இந்த மேட்சை ஜெயிக்க முடியுன்றதை நான் முதலே தெரிஞ்சுக்கிட்டேன். அதேமாதிரி நம்ம ஒரு ஆள் நாக் பண்ணி போட்டுருந்தோம். இங்கே தான் 2 பேர் இருந்தவ. ஒரு அண்ணனுக்கு மண்டையில் டப்புன்னு ஒரு ஸ்கைத்தை போட்டு அடுத்த ஏன்னா பிடிங்கண்ணா தலையில் வாங்குங்கண்ணா அப்படி வாங்கினோன்னே அவங்களும் கரெக்டாக வந்து வாங்கினாவ. அதுக்கப்புறம் வாங்கின உடனே ஐயா லைக்லாம் போட்டு போயிட்டாவ. அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட் வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நம்ம கண்டிப்பாக இந்த மேட்சை விடவே கூடாது அப்படின்னு நானும் கான்ஃபிடென்ஸாக கரெக்டாக விளாடணும் அப்படின்ட்டு நானும் ஆக்ரோஷமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிராப்லாம் எடுத்துட்டு நம்ம டீம்காரனும் கூட கிடப்போம் அப்படின்ட்டு நானும் டீம்காரங்க கூட பேக்கப் கொடுத்து விளாண்டாதான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். அதனால் மகேஷ் நீ விட்டுறாதா அப்படின்ட்டு நானும் நம்ம டீம்காரங்கூடையே ஓடிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ண, நம்ம இந்த மேட்சை ஜெயிக்கணும். இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா, இல்லாட்டினா மொமெண்டம் விட்டுரும் அப்படின்ட்டு நானும் அருமையாக ப்ளே பண்ணேன். அப்படின்னு தான் நினச்சி ப்ளே பண்ணேன். கடைசியில் பார்த்தா இந்த மேட்ச்லேயே நம்மளே கொண்டுருவானோன்னு தான் நினைக்கேன். ஆமாம் வாங்க பார்ப்போம். இந்த இடத்துல டப் 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 நாக்கு அடிச்சாச்சு. நம்ம வச்சு நம்ம மேகில் கிங்கி, மற்ற கண்ணில் வந்து நம்ம ஒரு ஊப்பை தான். ஆனால் இந்த மேகில் வந்து என்னைய மாதிரி அடிக்க எவனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேகில் நான் வந்து ஒரு அருமையான பிளேயரு. உண்மையில் சொல்லணும்னா நான் மேகில் தான் ரொம்பவுமே தரமாக விளாடுறேன்னா பெரிய தரமாக விளாடுவேன்ப்பா, அந்த மாதிரி இருக்கும். நான் மேக் எடுத்தாலே அப்படியே நம்ம வெளியே போனோம். காத்தோட்டத்துக்கு போனால் டபக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு பயப்புள்ள அடிக்க என்னத்தை பண்ணேன், நான் என்ன பண்ணனே தெரில. டபக்குன்னு 2 பேரும் உள்ளே வந்து அழுத்தியே போட்டானுவேன். சரி இந்த மேட்ச் என்னப்பா இப்படி முடிச்சிட்டான்ல, அழுத்திட்டான்ல அப்படின்ட்டு வெறி கொண்டு இன்னும் வெறியாக மாறிட்டேன். டப்புன்னு கோணா பொட்டை கேரக்டர் போட்டு கரெக்டாக பாம்பு குக்கடிச்சு பார்த்தா கரெக்டாக தான் போச்சு. ஆனால் சாவவே இல்லை. திருப்பி நம்மளும் அந்த ஐஸ் ஃப்ரீஸா அதெல்லாம் தூக்கி போட்டேன். கடைசியில் பார்த்தா எவனுமே டெத் ஆகன மாதிரியே இல்லை. நம்மளை தான் போட்டு தாக்குன்னு தாக்குறானுவேன். நம்ம டீம்காரனும் பாருங்க, ஒருத்தன் கூட நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கான். அந்த மாதிரி அவனை சப்போர்ட் கொடுத்தா தான் நான் இதனால அடிக்க முடியும். எங்கே அவனை சப்போர்ட்டே கொடுத்தாதானே, அவனை ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கான. நம்மகிட்டே வந்து நம்ம அடித்தாதான் அவங்களே அடிப்பானோம் போல, அந்த மாதிரி விளாண்டுருக்கானுல. நான் என்ன பண்ண சொல்லுங்க. சரி நம்மளும் அப்படியே மேட்சை மொமெண்டம் விட்டுறக்கூடாதான் நான் ஆடிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம டீம்காரன் எங்கே பாருங்க ஆஃப்லைன் மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணேன் ஒன்றுல பாருங்க. அதுக்கப்புறம் நானும் ஓடலாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம், தாவிக்கொண்டே இருக்கலான்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். நம்ம டீம்காரனே நாக்கு அடிச்சிட்டான்ல. இவனால ரிவே பண்ணுறதுலேயே நம்ம செத்துருவோம் போல. இந்த பாருங்க பின்னாடி இருந்த டெசர்ட்டிக்கில் வச்சே நம்மளை முடிச்சு விட்டான். 3 புல்லட் 90 மட்டும் வந்தால் இந்த பயவுலாம் நல்லா ஆடினான். சத்தியமாக சொல்லுனா அவனை பாராட்டி தான் ஆகணும். அங்கே பாருங்க அடிச்சுட்டு அவன் அழகாக ரிவே பண்ணுறான். நம்ம டீம்காரனை ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இவனெல்லாம் என்ன வச்சு நம்ம என்ன பண்ணனே தெரில. உண்மையில தான் இங்கே பாருங்க பின்னாடி கிடக்கான். சரி இந்த ரவுண்ட் ஆனால் அடிச்சிருவான், அது உண்மைதான். இவனை ஏசினாலும் கூட இவன் அடிச்சிருவான். ஆமாம் அப்போவுமே சப்போர்ட் தான், அப்போவுமே அடிச்சிருக்கலாம். இப்போ அடிச்சு எதுக்கு, என்னையே தான் கொண்டுட்டான்ல நீ இப்போ அடிச்சு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹேஸ் அடிச்சுட்டு நம்ம ஆள் பயங்கரமாக திறப்பெல்லாம் போட்டான். அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே இந்த ரவுண்ட் வந்தா டப்புன்னு பின்னாடி இருந்து ஒரு ஷாட்டு தான் வச்சான். எப்படி என்ன ஷாட்டுனே தெரியல, 1 டேப் மாதிரி வச்சு விட்டான். நம்மளே கொண்டு போட்டான்ல. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்பெக்டாக்கிள் தான், நம்ம கடைசி வேற ஸ்பெக்டாக்கிள் தான் பண்ணிட்டு கிடக்கணும் போல. அப்படின்னுக்குள்ள டபக்குன்னு வந்து நம்ம டீம்காரன் வந்து ஒரு ஆள் ரிவே பண்ணான். அதுக்கப்புறம் மொமெண்டம் உடையே கூடாதுன்ற மாதிரி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண, நல்லா மெடிக்கிட்டு பயங்கரமாக மெடிக்கிட்ட உறிஞ்சு எடுத்த உடனே நம்மளும் திரும்பி வேட்டைக்கு கிளம்பலாம் மாப்பிள அப்படின்ற மாதிரி தான் நம்ம போக ஆரம்பிச்சாச்சு. டப்புன்னு பின்னாடிலேருந்து ஆப்னண்ட் ஒரு ஆள் அடிச்சாவ. அதுக்கப்புறம் நம்மளும் கவர் எடுத்து நின்னோம். சரி நம்ம அடிச்சிடலான்றதான் நினச்சேன். பார்த்தா முன்ன ஒருத்தவரம் பின்னாடி ஒருத்தவரம் அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக பேக்கப் கொடுத்து விளாடுறாங்க. நம்ம பாருங்க பக்கத்தில் வந்து அழகாக ரிவே பண்ணியிருந்தா அவனை அடிச்சிருக்கலாம். அங்கே பாருங்க அவனே போய் அடிச்சிட்டான். இருந்தாலும் கூட என்னத்தை பண்ண, நம்மளை ரிவே பண்ணுறான பாருங்க. அவனை அடிச்சுட்டா அவன் ஒருத்தன் கூட ரிவே பண்ண மாட்டேக்கான, நம்மளை கண்டுக்கிட்டே மாட்டேக்கானு. இல்லை ஏன்னா இப்படிலாம் வாரி அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனால் போயாவை அடிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் நேரம் அந்த கிளாக் டவர் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே இருந்து பாம்பு நமக்கு தூக்கி எறிகிறான்னு. நம்மளும் விடுவோமா, நம்மளும் பாம்பு வச்சிருந்து எதுக்கு அங்கே பாருங்க டபக்குன்னு அதில் மாட்டிக்கிட்டேன். கரெக்டாக ஒரு க்ளோவில் போட்டு நம்மளும் மேலே ஓடிடும், இல்லாட்டி உடையே மாட்டான்ல அப்படின்ட்டு நம்மளும் மேலே ஓடியாச்சு. மேலே ஓடின உடனே என்னத்தை பண்ண அப்படின்ட்டு
இவனை அடிக்கையா அடிக்க வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ஒரு மெடிக்கிட்ட போடும், மெடிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம இந்த மேட்சையே கொண்டு போட முடியும் அப்படின்ட்டு நானும் மெடிக்கிட்டெல்லாம் போட ஆரம்பிச்சோன்னா நம்ம கீழே தரையில் இறங்கியாச்சு. தரையில் இறங்கி ஒரு பாமை குக் பண்ணலான்னு குக் பண்ணி வீசுனா கடைசியில் பார்த்தா அந்த பாம் நமக்கே வெடிச்சிட்டு. அட பாவி பயலை, உன பாம்பு கூட குக் பண்ண தரலன்னு எனக்கே என்ன நினச்ச கேவலமாக இருந்துச்சு. என்னத்தை பண்ண, நமக்கு பாம்பு குக் பண்ண தரல அப்படின்னு நானே கேவலப்பட்டுக்கிட்டு அப்படியே நம்ம டீம்காரனை ரிவே பண்ண சொன்னா அவன் நல்ல வேலை நல்ல கவர் எடுத்து ரிவே பண்ணுறான் மாப்பிள்ள அப்படின்ட்டு அவனை நம்மளை ரிவே பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்ன ஓடலாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம், தாவிக்கொண்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெடிக்கிட்ட போட்டு சுத்துன அப்புறம் நம்ம டீம்காரனை அடிச்சுட்டீர அப்படின்ட்டு நானும் மேலே போய் ஓடி பார்த்து நல்ல மேக வச்சு அந்த குளோலெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் இவங்களை அடிச்சிடலான்ற கான்ஃபிடென்ஸில் போய் மேக வச்சிருக்கலாம் நாலாம் கிங் அப்படின்னு போனால் அவனை வாயிலே அடித்து படுக்க போட்டான்ல. அதுக்கப்புறம் நம்ம டீம்காரனை அடிப்பான்னு அடிக்கலையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம ஆள் டபுள் ஏடபிள்யூஎம் வச்சிருக்கான். ஒரு ஏடபிள்யூஎம் இல்லை, டபுள் ஏடபிள்யூஎம் கிங் நான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆள் போனான், வெறித்தனமாக போனான். அதுக்கப்புறம் நல்ல உள்ள அவனை ரொம்பவுமே பிளான் பண்ணி பெர்ஃபெக்டாக விளாண்டானு. அது எப்படின்னா, அதாவது அவனை வருவான்ல, நம்ம 2 பேர் தான், அவனை 4 பேர் அப்படின்ட்டு நல்லா ஸ்குவாடினேஷன் அப்படி விளாண்டான். நம்ம டீம்காரன் இன்னொருத்தனை நாக்கு அடிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் இவனை 2 பேருமே சேர்ந்து ஏடபிள்யூஎம்ல நம்மளால ஒருத்தனை டவுன் பண்ணாலும் இன்னொரு ஆள் பேக்கப் கொடுத்து கரெக்டாக விளாண்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண, அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. நம்ம ஆள் டப்புன்னு ஒரு ஆளை நாக்கு அடிச்சு போட்டாவ. இதான் மொமெண்டம் இழந்துடக்கூடாதுல அப்படின்னு சொன்னோன்னா அவியில் நானும் ரிவே பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு பாம் இருக்குது, இந்த மேட்சை நம்ம பாம் வச்சுருந்தா கண்டிப்பாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி விளாண்டேன். ஆனால் நடந்தது தான் வேற யாருக்கு. நம்ம ஆள் ஏல நாக்காவாதில் ஒழுங்காக மெடிக்கிட்ட போட்டு விளாடல அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப நாக்காவறான், என்னடா பண்ண ஒன்னி அப்படின்ட்டு டப்புன்னு நான் ஒரு குரோனாவை போட்டேன், பொட்டகரேட்டர் போட்டு டப்புன்னு பாமை குக் பண்ணி போட்டா கடைசியில் போய் பார்த்தா அவனுக்கு வெடிக்கவே இல்லை. அட பாவி, வீட்டுக்குள்ளே வடிக்க அப்படின்ட்டு நானும் போவேன். சரி நம்ம கொஞ்சம் கவர் எடுத்து ஆடும் அப்படின்னு நின்று ஒரு ஆள் வந்தால் வெளியில் அவங்களுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தானா எல்லாம் டீம்காரெலாம் நீங்கள் போங்களேன்னு சொல்கிறேன். பாய் கோன்னு சொல்கிறேன். ஆனால் அவனை கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் இருந்தாலும் கண்டுக்கிட்ட போன உடனே கடைசியில் பார்த்தா அவனே டவுன் அடிச்சு கில்ல எடுத்து விட்டானுவேன். நம்ம இந்த மேட்ச் கடைசியில் எனக்கு இதில் ஒரு பயமாக ஆயிட்டு, என்னத்தை பண்ண, அடிச்சிடலாமா அடிக்க வேண்டாமா டபுள் மைண்டாக இருந்துச்சு. கடைசியில் ஒருத்தனை அழித்து பிடிச்சேன், பார்த்தா அவன் நம்மளை அழித்து விட்டு போங்களா மயிரோடா நாங்கள் பெரிய டீமில் அப்படின்ற மாதிரி அவனை அடித்து நம்மளை வெளியே போக வச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு அப்படியே வந்தாச்சு. இந்த ரவுண்டில் வந்து 3க்கு 3 ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை பயங்கரமாக ப்ளே பண்ணுங்களே பாய், எனிமி ஸ்பாட் அப்படி இப்படின்னு போட்டு அவன்கிட்ட மைக்கில் கத்துன கிடந்து, இல்லை பச்சை பாட்டுவலா நீங்களாவது கொஞ்சமாவது அடிங்களே, நான் உங்களோட பச்சை பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல மெடிக்கிட்ட சுற்றிட்டேன். சுற்றல மாப்பிள்ள உனக்கு இல்லாத மெடிக்கிட்ட அப்படின்னு சூப்பர் மெடிக்கிட்டெல்லாம் சுற்றி விட்டு கடைசியில் என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்தாவன் மேக வச்சு அழுத்துல நீ போக்க நம்பி பாட்டினா நான் மேகலை அப்படின்ட்டு அழுத்தினேன். கடைசியில் நம்மளை ஒரு ஆள் பின்னாடி இருந்து கொண்டு போட்டு போயிட்டாவ, நல்ல நாக்கு அடிச்சு போட்டான்னு நம்ம டீம்காரனை வாங்கலாம் அப்படின்னு ரிவே பண்ணுறான். அவனை அடிக்கிறதுல தான் குறியா இருக்கானே. இல்லை ஒரு க்ளோவில் போட்டு ரிவே பண்ணா அவனால அழகாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை வாங்கலாம் பாய், ஹெல்ப் மீ பையா ஹெல்ப் மீ பையா அப்படின்னு ஒன்று அவனும் நம்ம ஆளுக்க 2 பேர் அவனும் ஒருத்தன் தான். இல்லை வாங்கல அப்போ மாதிரி ரிவே பண்ணுவாங்களே, இல்லை அப்படின்னாலும் மேட்சை ஜெயிக்க முடியல, இல்லை அப்படி வாங்கல எப்படியாவது வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனால போய் அடிச்சிட்டேன். இந்த வீடியோ